இன்றைக்கி நான் இனிப்பு அப்பம் தாங்க செய்ய போகிறேன். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு தடவை இந்த அப்பம் செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இனிப்பு அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அரிசி சேர்க்குறேன். இந்த அரிசியை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அரிசி ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு இதில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வெல்லம் நல்லா கரையிட்டோம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இதை இறக்கி பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச அரிசி எடுத்துக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அரிசி கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற மாவை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். இந்த மாவில் ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். இது கூட வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சிட்டிகை சமையல் சோடா, ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஆப்பக்கடாய் வச்சுட்டு கடாய் லேசாக சூடானதும் இப்போ நான் ஊற்றுற மாதிரி இதே மாதிரி மாவு ஊற்றிக்கோங்க. ஒரே இடத்துல அப்படியே ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம நார்மல் ஆப்பம் செய்யும்போது சுற்றி விட்டு மூடி வேக வச்சு எடுப்போம். இது இனிப்பு ஆப்பம்ன்றதுனால அப்படியே குண்டாவே ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் லேசாக வெந்ததும் நெய் கொஞ்சம் விட்டுக்கிறேன். மேலே மூடி போட்டு மூடி சிம்லேயே வேக விடலாம். லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வேக வைங்க. இப்போ அப்பம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த ஆப்பம் கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப சாஃப்டான டேஸ்டான இனிப்பு அப்பம் ரெடி. வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.